ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம அசத்தலான முருங்கைக்காய் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸுங்க. இது போல் ஒரு புது பாத்திரம் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு லைட்டாக அந்த பாத்திரத்தை சூடுபடுத்திட்டு ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும். இப்போ வாங்க இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஜீரகம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு பிறகு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. மிளகாயோட அளவு உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் அட்ஜஸ்ட் செஞ்சுக்கலாங்க. காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது போல் வெங்காயம் மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் பொரிச்சு வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் கல்லில் ஒன்றும் பாதியமாக கொட்டி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கு பிறகு பழுத்த தக்காளியாக 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்குறேங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி விழுதையும் இதிலேயே சேர்த்துக்கலாங்க. தக்காளி விழுது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுலாங்க. தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் எண்ணெயில் வதங்கி வரட்டுங்க. அதுக்கு பிறகு 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி நல்லா குயிக்காக சீக்கிரம் வெந்து வந்துடுங்க. இது போல் மஞ்சள் தூளையும் கல்லுப்பையும் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா கிளறி விட்டுலாங்க. அதுக்கு பிறகு சாம்பார் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு, மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. இந்த 2 மசாலாக்களையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான புளியோட அளவு சேர்த்துக்கலாங்க. இந்த பொரியல் நல்லா கிரேவி ஸ்ட்ரக்சரில் வரதுக்காக நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்குறேங்க. அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்க்கறதுனால ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. நம்ம தக்காளியும் சேர்த்துருக்குறோம். நீங்கள் புளியோட அளவை ரொம்ப கரெக்டாக சேர்த்துக்கணுங்க. புளி தண்ணியெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா லைட்டாக இது போல் கொதி வரும். கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இது போல் எல்லா முருங்கைக்காவையும் சேர்த்துக்கலாங்க. எல்லா காயையும் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா கிளறி விட்டுலாங்க. இந்த காய் வெந்து வரதுக்கு இந்த புளி தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பச்சை தண்ணி சேர்த்துக்கலாங்க. காய் மூழ்கிற அளவுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். காயெல்லாம் நல்லா தண்ணியெல்லாம் மூழ்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு ஒரு தட்டம் போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க. நீங்கள் தட்டம் போட்டு மூடி வச்சதுக்கு பிறகு ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா கொதி வந்துடுங்க. இது போல் நல்லா கொதி வந்துடும். இந்த தண்ணி லைட்டாக சுண்டி வந்ததுக்கு பிறகு தேங்காய் துருவல் 1 மூடி அளவு துருவி வச்சுருக்குறேங்க. அந்த தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்கறது ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் தேங்காய் துருவல் சேர்க்கும்போது இதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது இதனுடைய டேஸ்ட்டு வாயில் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இது போல் தேங்காய் துருவலெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா போதுங்க. இது ஒரு கிரேவி ஸ்ட்ரக்சரில் வந்துச்சு அப்படின்ட்டா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட பிணைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதனுடைய டேஸ்ட்டு வாயில் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும்.
இதே போல் இதே அளவுகளோட நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க.